ஓகே. இப்போ அடுத்தது நம்ம இந்த கார் விஷயத்துக்கு வருவோம். இப்போ முதல்ல அடிப்படை தேவையாக சைக்கிள் இருந்துச்சு, வீட்டுக்கு சைக்கிள் இருந்துச்சு, அடுத்தது பைக் வந்துச்சு, இப்போ கார் வந்துருச்சு. வேணும், வேண்டான்னு நான் சொல்லலை. அதுவும் புது காரே வேணும், பிரம்மாண்டமாக எனக்கு 1 கோடியில் வேணும், 20 லட்சத்தில் வேணும், 10 லட்சத்தில் தான் வேணும், அந்த கார் வேணும். சரி, காரை எடுத்துக்கிறீங்க, ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தர் தான் போகிறீங்க, ஒரு காரு, வெயில் தாங்க முடியல. என்னையா வெயில் தாங்க முடியல? எத்தனையோ பேர் பைக்கில் போகிறாங்கப்பா. எத்தனையோ பேர் இந்த வெயிலில் வேலை செய்கிறாங்க, விவசாய வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு காரில் ஏசி போட்டுட்டு போகணுங்கிறீங்க. எத்தனையோ பேர் இந்த மலையில் நனைஞ்சிட்டு போகிறாங்க, மலையில் போக முடியாமல் இருக்காங்க, மழை பெஞ்சாலும் அதே மாதிரி தான் வண்டியில் போகிறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்போ நீங்கள் கார் வாங்குறதுனால எத்தனை பேர்த்துக்கு என்ன பிரயோஜனம்? அதில் வேலை செய்கிறாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், கார் தொழிலாளர்கள், கார் மேனுஃபேக்சரிங்கில் வேலை செய்கிறவங்க, அங்கேயும் ஒரு ஊழியர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு 30% வச்சுக்கங்க, திரும்பவும் கார்பரேட்டுக்கு தான் பெரிய பங்கு போகுது. இப்போ நீங்கள் அந்த காரை சம்பாரித்து நீங்கள் அதுக்கு பெட்ரோல் அடிக்கிறீங்க. இப்போ என்ன நீங்கள் அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இந்த ரினியூவபிள் நான் ரெனியூவபிள் எனர்ஜி இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. இன்னும் பெட்ரோல்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. இந்த நிலக்கரி, கரண்ட்டு எல்லாமே இந்த கரண்ட்டெல்லாம் எங்கே போய் நிற்கும்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் நம்மளால் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியல. இந்த கரண்ட்டை தயாரிக்கிறதுக்கு நிலக்கரி யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த வண்டிக்கு பெட்ரோல், டீசல் இதெல்லாம் நான் ரெனியூவபிள் எனர்ஜி இதெல்லாம் மூஞ்சி போயிடுது. எத்தனை நாளைக்கு இது இப்போ ஃப்யூச்சருக்கு வச்சுருக்குங்கிற ஐடியா இருக்குதா? இது அதே மாதிரி பொல்யூஷன், எங்கே எடுத்தாலும் வண்டி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். எங்கே தான் எதுக்கு தான் இப்போ நீங்கள் அதே பைக்லேயும் போகலாம். முதல்ல கார் ஏதோ சைக்கிளில் போக முடியாது, ரைட்டு, பைக்கில் போகலாம்ல. ஒருத்தர் தான் போகிறீங்க, 2 பேர் போகிறீங்க, எதுக்கே காரு? முடியலையே, வயசானவங்களை கூட்டிகிட்டு போகிறீங்களா? முடியாதா? அவங்களால இது பண்ண முடியாதா? அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது வேறீங்க. இருக்குதுன்னு காட்டுறக்கு போகிறேன். என்னையே இருக்குதுன்னு காட்டுறக்கு போகிறீங்க. காட்டி போய் என்ன காட்டிட்டு போகிறீங்க? என்ன டிராஃபிக்கு, தேவையில்லாத இந்த பொல்யூஷன் தான் வருது. இது ஃப்யூச்சர் நீங்கள் இதில் நினச்சி பார்க்குறதுங்கிறது எனக்கு ஒன்றும் நினச்சி பார்க்குறதாவே எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்கள் எப்போ அடுத்தவங்களுக்கு நினச்சி பார்த்து எப்போ இத்தனையோ பேர் பைக்கில் போகிறாங்களே, நாமளும் பைக்கில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த அருமை தெரியும். அதே மாதிரி விவசாயிகளோட அருமை அந்த வெயிலில் போய் பார்த்து நாம் அதை யோசிக்கணும். எப்போ இந்த விவசாயிகள் நம்ம இந்த வெயிலே நம்மளால் போக முடியும். இதில் வெடி விவசாயிகள் பகல் ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க. அவங்களே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஏசியில் ஜாலியாக போயிடுறீங்க. உங்களால் புழுதி அடிக்க முடியும், தாங்க முடியல. அவங்க மண்ணில் வேலை செய்கிறாங்களே, மண் புழுதி அடிக்காத அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். மழை பெய்யுது, அதே மாதிரி மலையில் எத்தனையோ நம்ம நிலைய இருக்க வச்சுக்கிறோம். அவங்க மலையில் எத்தனையோ கஷ்டப்பட்டு இப்போ அறுவடை பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? நம்ம அதான் நீங்கள் கார் வாங்கணும், அவசரத்துக்கு வாங்கணும், அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லலை. அது ஏன் புது கார் பிரம்மாண்டமாக 20 லட்சத்தில் வாங்கணும்? இதில் ஏதாவது ஒரு மிடில் கிளாஸுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குது. நீங்களும் மிடில் கிளாஸ், நீங்கள் வாங்குறீங்க, கரெக்டு. ஏதோ என்ன சொல்கிறது, சாதிச்சிட்டேன், யாருமே இது பண்ணிக்காத சாதிச்சிட்டேன், என் குடும்பத்திலே தான் ஃபஸ்ட்டு கார், ரைட்டு, எல்லாம் ரைட்டு. நீங்கள் அதுக்கு ஒரு அளவாக பண்ணணும். நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ஒரு அளவாக பண்ணணும் எதுவுமே. அதுக்கு நான் புது காரு 50 லட்சம் போட்டு தான் வாங்குவேன், இஎம்ஐயில் வாங்குகிறேன். அப்புறம் வேலை போயிடுச்சுன்னு அழுக வேண்டியது. அப்புறம் வேலை இல்லை, இஎம்ஐ இருக்குது, அது இருக்குது, வீடு கட்டணும், வீடு லோனில் போயிட்டுருக்கு, அது லோனில் போயிட்டுருக்குது வேலை. இப்போ அதே தான். இப்போ நீங்கள் ஒரு தொழிலாளர், நீங்கள் ஒரு காரை தயாரிக்கிறீங்க, நீங்களே காரை வாங்குறீங்க. அது ஒரு 30% உங்களுக்குள்ளே ஓடிக்குது, ஓகேங்களா? மீதி பெரும் பங்கு யாருக்கு போகுது? திரும்பவும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு, ஒரு பெரும் முதலாளிக்கு தான் போகுது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்த்து நீங்கள் கார் தேவையா, அடிப்படையான தேவையான காருக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. நீங்கள் கார் பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு போகிறதுங்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் கார் வாங்கிட்டுனால உங்களுக்கு சோறு போட போதா? கண்டிப்பாக சோறு போட போகிறல. இதனால நீங்கள் அடுத்தவங்களுக்கு 4 பேர்த்துக்கு சோறு போடுவீங்களா? டெய்லி 4 பேர் சோறு போட்டுற முடியும்? அந்த கார் வச்சுருக்கிற பணத்தில் அந்த பணத்துக்கு பதில் நீங்கள் சோறாக போட்டிங்கன்னா கூட 4 பேர் நன்றியோடு உங்களுக்கு வேலை செய்யலாம், கரெக்டுங்களா? ஆனால் இதை கண்டிப்பாக காராக வாங்கி இது பண்ணுறதுல ஒரு பலனும் கிடையாது, சரிங்களா? இது வேஸ்ட்டு தான். என்ன சொல்லுவேன், இது அடிப்படையாக வச்சுக்கலாம். நீங்கள் 50 லட்சத்துக்கு வாங்கி 20 லட்சத்துக்கு தான் வாங்கணும், புது கார் 15 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதே எதுக்கு எடுத்தாலும் கார் எடுத்துகிட்டு தான் போகணும். எங்கே போனாலும் 2 பேர் ஏன் வீட்டில் சொல்லி அவங்களுக்கு புரியாதா? ஏன் நீங்கள் பைக்கில் போக முடியாதா? காருக்கு போயே ஆகணுங்கிற சொல்லவே போகணும். இருக்கையில் ஏன் போகக்கூடாதுங்கிறதான் எனக்கு அதுக்கு அதே மாதிரி மெயின்டெனன்ஸ். நீங்கள் கார் வாங்கையில் அதே யோசிச்சுக்கணும், கரெக்டுங்களா? மெயின்டெனன்ஸ், பெட்ரோல், டீசல், இன்சூரன்ஸ், அது இதுன்னு மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் கொடுக்கணும், இந்த செலவெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மக்கள் யோசிக்கிறதே இல்லை. இதை பார்த்து அடுத்தவங்களுக்கு ஆசையை தூண்டி விட்டுறீங்க. அதுதான் நம்மளுக்கு முக்கியமான தப்பு. எப்போ உங்களோட இது அடுத்தவங்களுக்கு ஆசையை தூண்டலையோ அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் பிரம்மாண்டத்தை காட்டி விளம்பரத்தை படுத்தி, இது பாருங்கள் இப்படி போகிறோம், நாங்கள் அப்படி போகிறோன்ட்டு காட்டி அடுத்தவங்களுக்கு ஆசையை தூண்டி, அதுதான் பிரச்சனையே, சரிங்களா?
அடுத்தவங்களுக்கு ஆசை தூண்டி அதே நீங்கள் அந்த காரை வச்சுக்கிற பஸ்ஸில் 4 பேர்த்துக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு போடுங்க. சரிங்களா? நீங்கள் 4 பேர்த்த நீங்கள் கார் 2 லட்சத்தில் வாங்கிங்க. 10 லட்சத்தில் வாங்குற காரை நீங்கள் 2 லட்சத்துக்கு வாங்கிக்கிங்க. மீதிக்கு 8 லட்சத்துக்கு நீங்கள் 2 லட்சம் குடும்ப செலவுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இஎம்ஐ கட்டுற செலவு இருக்காது. கேஷாக போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேலைக்கு இது பண்ணுங்கிறது பிரச்சனையும் கிடையாது. வேலை கண்டிப்பாக வேணுங்கிற இதுவும் கிடையாது. சரிங்களா? இது நீங்கள் மீதி ஒரு 2 லட்சத்துக்கு நீங்கள் ஏதோ டெய்லி உங்களால் முடிஞ்சது கொடுக்கலாம். இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்கலாம். ஆடையுடைய இதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இது தேவையில்லாமல் இதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே பார்த்தாவே நம்மளுக்கு ரோட்டில் டிராஃபிக் நம்ம சொல்லிடுறோம். டிராஃபிக் எங்கே போனாலும் டிராஃபிக். காரணம் என்ன? எங்கே போனாலும் கார் எடுத்துகிட்டு போகிறது, எங்கே போனாலும் பைக் எடுத்துகிட்டு போகிறது. சரி, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஏன் அங்கே பஸ்ஸில் போகலாம்ல? இதில் அரசாங்கத்தை நம்ம ஒரு வகையில் சொல்லணும். அரசாங்கம் பேருந்துகளை அதிகப்படுத்தி அரசாங்கம் எப்போ அதை ஃபுல்லாக பஸ்ஸு இதெல்லாம் நம்ம அதிகப்படுத்துகிறோமோ, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகப்படுத்தி நம்ம மக்கள் அதில் போக வைக்கிறோமோ, அப்போ தான் இதில் நம்ம கார் கம்பெனியில் குறைய சொல்லக்கூடாது. கார் விலை அதிகமாக தான் வைக்கணும். டேக்ஸ் பயங்கரமாக போடணும். எனக்கு கரெக்டாக பயங்கரமாக டேக்ஸ் போடணும். ஏன்னா அதெல்லாம் ஆடம்பரங்க. அடிப்படை கிடையவே கிடையாது. அடிப்படை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. கரெக்டுங்களா? இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடாது. அடிப்படையே இல்லாமல் இருக்கையில் உங்களுக்கு இது ஆடம்பரம். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் டேக்ஸ் போட்டு அதை நீங்கள் டேக்ஸ் போடுறீங்க. அந்த டேக்ஸை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. சரியா? அதை வாங்கி நீ பேனர் வைக்கமோ, நான் விளம்பரம் பண்ணுறோம், அரசாங்கம் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், அதை வேஸ்ட்டாக செலவு பண்ணுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அரசாங்கம் நீ செலவைக்கிறதுக்கும் நான் அதெல்லாம் அரசாங்கம் டேக்ஸை வாங்கி அதை இப்போ உருப்படியாக பயன்படுத்தணும். சரிங்களா? அதை நான் செலவைக்கிறேன், அது வைக்கிறேன், தேவையில்லாத இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதை மக்களுக்கு நீங்களும் உதவியாக பண்ணணும். சரியா? இதெல்லாம் அரசாங்கம் இது கொஞ்சம் உற்று நோக்கு எடுத்து பண்ணணும். ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணால் தான் மக்கள் டிராஃபிக்னா, ஏன்னா எதில் எப்போ பார்த்தாலும் பஸ்ஸில் போனவங்க ஃபுல்லாக இப்போ பாரு காரு பைக்கு. ஏன்னா பஸ்ஸில் போகிறக்கு நம்மளுக்கு கூச்சமாக இருக்குது. எத்தனையோ பேர் பஸ்ஸில் போகிறாங்க இல்லைன்னு சொல்ல, பஸ்ஸில் இடம் இல்லை. ஏன்னா நீங்கள் அரசாங்கத்துக்கு கேள்வி கேட்கணும். நீங்கள் தாங்க கட்டுறீங்க டேக்ஸி, நீங்கள் கேளுங்க. இன்னும் பஸ் அதிகப்படுத்தணும். இதெல்லாம் அரசாங்கம் முன்னெடுத்து பண்ணணும். ஒன்று பஸ் அதிகப்படுத்தணும், டிரான்ஸ்போர்ட் அதிகப்படுத்தணும். இலவச மகளிருக்கு இலவச இதுன்னு சொன்னாங்க. இலவசம்னு சொன்னாங்க. எத்தனை இலவச பேருந்துகள் வருது? அதை விட கட்டண பேருந்து டீலக்ஸ் பஸ்ஸு தான் அதிகமாக வர்ற மாதிரி எனக்கு தெரியுது. இலவச பேருந்தில் அதிக கூட்டம் வருது. நீங்கள் அதை அதிகப்படுத்தியிருக்கணுமா இல்லையா? இடம் பத்திரின்னு சொல்லி இப்போ ஏதோ அதிகமாக வந்துட்டுருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் இன்னுமே அதிகப்படுத்தணும். நம்மளுக்கு பஸ்ஸில் எப்போவுமே ஃபுல் கூட்டம் வந்துட்டுருக்கு. கூட்டம் இல்லாத டைமில் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் அது ஒரு ஆள் போட்டு பாருங்கள். கூட்டம் இல்லையா, நீ பஸ் இந்த ட்ரிப்பு வேணால் கட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு பதிலாக கூட்டம் அதிகமாக இருக்கிற டைமில் நீ பஸ் அதிகமாக விடு, கூட்டம் இல்லாத டைமில் கம்மியாக விடுங்க. இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணி பப்ளிக் அதே மாதிரி நீங்கள் காரில் போகிறவங்க நீங்கள் பைக்கில் போகலாம், பைக்கில் போகிறவங்க பஸ்ஸில் போகலாம். இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா?